என்ன மக்களே, நம்ம சொன்ன மாதிரி கமு மாமாக்கும் பார்வதிக்கும் முட்டிக்கிச்சா? நாமினேஷன் லிஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சா? எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிங்க ப்ரோ. செவ்வாய்க்கிழமை ஆச்சு, அடுத்த ஃபேமிலி யார் ப்ரோ வராங்க? சாண்ட்ராக்கா ஃபேமிலி உள்ளே வந்து பயங்கரமான பாசிட்டிவிட்டி கொடுத்து அந்த ரெண்டு பொண்ணுங்க, மீனும் இன்னொரு பொண்ணும் வேற மாதிரி க்யூட் ப்ரோ. செம்ம க்யூட்டு, அழகாக இருந்துச்சு. நம்ம பிரச்சனை வந்து என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரு நம்ம சாண்ட்ராக்காக்கு. அடுத்த ஃபேமிலி யார் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் ப்ரோ. உங்கள் வீடியோக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்தாச்சு அப்டேட்டோட. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ரகமானி. பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வரப்போது, என்ன நடக்க போகுதுன்றதை மொத்தமாக திரும்ப. ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. இதுக்கு தான் ப்ரோ நான் காத்துட்டு இருந்தேன். இந்த சீசன் ஃப்ரீ டாஸ்கில் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த கண்டஸ்டனோட ஃபேமிலியை பார்க்க தான் நான் காத்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதுவும் இன்னொருத்தரோட ரியாக்ஷனை பார்க்கணும், அவர் என்ன பண்ண போறாரு, அவங்களை என்ன கேட்க போறான்றதை நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுவும் வந்துட்டு விதியே ஒன்று எழுதி வச்சு ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. 24/7 பாஸும் கிடச்சிருக்கு ப்ரோ. நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ பார்வதி அவங்களோட அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க, நேற்றே என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு காட்டப்படும். ஸோ வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. நம்ம கமு மாமாவோட ரியாக்ஷனை நான் பார்த்தே ஆகணும் ப்ரோ. அண்ணன் வந்துட்டு காலில் போய் விழுறாரா, இல்லை எதிர்த்து பேசுகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறான்றதை நான் பார்த்தே ஆகணும். ஸோ வேற மாதிரி சம்பவமாக இருக்க போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அம்மா தரமான சம்பவத்தை வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க ப்ரோ. அப்படி என்ன சம்பவத்தை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியே நடக்கிற நிறைய விஷயத்தை வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. பிக் பாஸே வான் பண்ணுற அளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பெருசாக இவங்களை குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் வயசானவங்க, எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியாது. ஸோ நம்ம இவங்களை குறை சொல்ல முடியாது. நம்ம கமு மாமா என்ன பண்ணுறான்னு தான் ப்ரோ நான் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. அதுவும் கமு மாமா ஃபேமிலி வந்து நம்ம பார்வதி அக்காவை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கவும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அம்மா வந்துட்டு 24 மணி நேரம் இருக்க போகிறாங்க, அதுதான் விஷயம். அம்மா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. வேற மாதிரி இருக்க போது. பார்வதி ஃபேன்ஸ், நீங்கள் எப்பயும் வழக்க போல் முட்டு கொடுக்குறத முட்டு கொடுத்துட்டே இருங்க. அக்காவுக்கு அடின்னு அடி, தரமான அடி. ஏன்னா இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லுவோம் மக்களே, கண்டிப்பாக நல்லது. அம்மா வந்துட்டு கண்டிப்பாக பார்வோட அம்மா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேசி நிறைய விஷயம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அப்பயாச்சும் அக்கா திருந்துறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். நான் திருப்பி சொல்கிறேன், கமு மாமா கிட்டேருந்து விளங்கி பார்வதி அவர்கள் ஒரு பயங்கரமான கம்பேக் கேம் கொடுத்தாங்கன்னா ஃபயராக இருக்கும். அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு நம்ம பார்வதி அவர்கள் பயங்கரமான டஃப் கொடுப்பாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். திருப்பி பேபின்னு சொல்லிட்டு நம்ம கமு மாமாவை ஒரு வலையில் போட்டு இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி அவர்கள். நேற்று நம்ம கமு மாமா பயங்கரமான தரமான ரிப்ளை கொடுத்தாரு. கமு மாமா வாயா இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பழைய பன்னீர்செல்வம் வரியையா, பேபி கீபின்னு கூட்டா வாயெல்லாம் உடச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம கமு மாமா தாறுமாறான ஒரு ரிப்ளை கொடுத்தாப்புல. ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கமு மாமாவுக்கு ஃபயர் விட்டவன் நானே போய் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. ஏயா கமு, உனக்கு தான் இப்போ ஃபயர் விட்டுன்னு வாயெல்லாம் உடச்சிடுவேன், பேபி கீபின்னு பேசணும்னா அப்படின்ற மாதிரி சொன்னியே, பார்த்தா 1 மணி நேரத்தில் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ. இவங்களை என்ன நம்பருன்னே தெரில. கன்றாவியான கப்புள் காதல் ஜோடியெலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்வையாளர்கள் நேற்று நைட்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அம்மா இப்பயே நீ பிளான் பண்ணிட்டியா? இது பார்க்க கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள் மக்களே, இது நிஜமாலே உங்களுக்கு காதல்னு தோணுதா இல்லை வேறு ஏதாவது தோணுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தோணலப்பா, எனக்கு இது காதல்னு தோணவே இல்லை ப்ரோ. இதில் வேற கமு மாமா கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி. ஐயா இது எத்தனை பொண்ணுங்கிட்டியா நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. நம்ம கமு மாமா மாட்டினாடா பம்பரை கட்ட மண்டியான்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் கமருதீன் அவர்கள் தெளிவாக கேம் ஆடினார்னா பக்காவாக இருக்குங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தெளிவாக ஒரு கேம் ரூட்டை எடுப்பாங்க, அவங்க ஃபைனல்ஸ் போவாங்க. யார் தெளிவாக இல்லாமல் மாட்டுறாங்களோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 10 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. நான் சொன்னேன்னா 10 பேர் நாமினேட் ஆகிருக்காங்களா? ஸோ 10 பேர் தாறுமாறான ஓட்டுக்கள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஓட்டிங்கை சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி. அடுத்த வீடியோ அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே தாறுமாறான ஓட்டுகளை போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். யார் ஃபஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்றது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாரு அக்காவோட அம்மா தாறுமாறான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் பார்ப்பீங்க. நம்ம அக்கா வந்து பயங்கரமாக போயனே அழுது கட்டி பிடிச்சி அம்மான்னு சொல்லி ஒப்பாரி வச்சுருக்காங்க. அக்கா வந்து 10 ரூபாய்க்கு நடிச்சனாலே 100 ரூபாய்க்கு நடிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லவா வேணும்? கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குங்க. நான் சும்மா வந்து நம்ம என்ன தான் பேச்சு கலாச்சாரமே அந்த எமோஷன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த வாட்டி வித்தியாசமாக ஃப்ரீஸ் டாஸ்க் பண்ணியிருக்காங்க மக்களே. என்னன்னா, நாங்கள் வந்துட்டு ஃப்ரீஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வைப்போம், கதவை திறக்க வைப்போம்,
அப்போ ஒரு ஃபேமிலி நிற்கும். அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னே நீங்கள் கதவு உடனே மூடிடும். நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபேமிலி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடல. நீங்கள் குடுன்னு ஆக்டிவிட்டி ரூமுக்கு ஓடி போய் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருப்போம். படப்படன்னு அதை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கான டைம் உங்களுக்கு குறைவாய்ந்து கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாயிடும். ஃபேமிலியை மீட் பண்ணுற டைம் கம்மியாயிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த டாஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த டாஸ்க்குக்கான டைம் அதிகரிக்க நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாகும். ஸோ வேறு மாதிரி ஒரு விஷயம் ப்ரோ. இதே மாதிரி தான் டிடிஎஃப் இருக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. இது எங்கேருந்து சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையாள பிக் பாஸ்லேருந்து சுட்டுருக்காங்க மக்களே. இது கூட உங்கள் ஓன் ஐடியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஆனால் சம்பவம் காத்திருக்கு ப்ரோ. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தால் அக்காவுக்கு மட்டும் பார்த்தீங்களா 24 மணி நேரம் உட்காந்து அலசுன்னு அலச போகிறாங்க. அவங்க அம்மா வச்சு சம்பவம் செய்ய போகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சிச்சு கமு மாமா மாட்டினாரு. கமு மாமா அந்த பக்கமே போகாமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். பாருங்களேன், அண்ணன் வந்துட்டு கமு மாமா வந்துட்டு கண்டிப்பாக பார்வதி அவர்கள் பக்கமே போக மாட்டார். அவர் தலை இல்லையா, தலை ரூமில் இருக்க போகிறாரு. அக்கா தளரும் பக்கம் தலையே எடுத்து வைக்க மாட்டாங்க. பாருங்க, அம்மான்னு சொல்லி அம்மா கூடயே இருக்க போகிறாங்க. அம்மாவை பக்கத்தில் பெட்டில் படிக்க வச்சுட்டு நல்ல புள்ள மாரி அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க பாருங்க. அருமையான ஆக்டிங்காக இருக்குது மக்களே. அதை அக்கா தான் நான் காத்துட்டு இருக்கேன் ப்ரோ. அக்கா எப்படி நடிக்க போகிறாங்கன்னு. அக்கா 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிப்பாங்க மக்களே. ஏன்னா சண்டே எபிசோடில் ஆதிரியர்களை எவிக்ட் ஆகும்போது எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? ஆதிரையா அப்படின்ற மாதிரி சிரிச்சாங்க. ஆதிரை அவர்கள் வந்துட்டு அந்த 24/7 பாஸ் வந்துட்டு நம்ம பார்வதி கையில் கொடுத்தோன்னே தேங்க்யூ ஸோ மச் ஆதிரை, எனக்கு வந்துட்டு மீன்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி. அம்மா அன்னியன் கூட விக்ரம் சார் கூட இப்படி நடிக்க மாட்டாருமா, அந்த மாதிரி நடிக்கிறியாமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. வேற மாதிரி நடிக்கிறாங்க ப்ரோ. 10 ரூபாய்க்கு நடிச்சா 100 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அதோட பார்வதி ஃபேன்ஸ் வேற மாதிரி முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. சொம்பு இல்லை அண்டாவே தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இன்னைக்கு சம்பவம் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு எபிசோட்ல. அடுத்து யார் ஃபேமிலி ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். அடுத்து வரப்போற ஃபேமிலியும் தாறுமாறான ஃபேமிலி, ஓகேங்களா? அது யாருன்றதை நான் சொல்லுவேன், இன்ட்டு கொடுக்குறேன், நீங்க பிடிச்சிக்கோங்க. பழைய கண்டஸ்டன்ட், பழைய சீசன்ல இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ள வராங்க. ஒரு கண்டஸ்டன்டோட ஃபேமிலியா அது யாருன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்வதி அவர்கள் ஃபேமிலி தான் ப்ரோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே அஃபிஷியல் ஓட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த வீடியோ ஸ்டே டியூன்ட், ஓகேங்களா? இப்பயே சொல்லிட்டேன், மறக்காம அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. கமெண்ட் இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். பார்வதிக்கும் கமு அம்மாவுக்கும் நடக்கிறது உண்மையான காதலா? உண்மையான காதல்னா கமு பார்வதி நடக்கிறது ட்ரூ லவ் ப்ரோ அப்படின்னு போடுங்க. இல்லை ப்ரோ ஃபேக் லவ் ப்ரோ, சும்மா 18+ அந்த கண்டென்ட்டுக்காக தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ப்ரோ. இந்த விஷயத்துக்கு தான் ப்ரோ நான் ஃபினிஷ் டாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. பட் ஆனால் அம்மா வந்துட்டு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஏன்னா 24 hours ப்ரோ. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஓகே. 24 hours அம்மா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்படியே பாசிட்டிவ் நிறைய பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க பார்வதியோட அம்மா. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நோண்ட அக்கா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, இது எப்படி போயிருக்கு, அது எப்படி போயிருக்கு, எல்லாம் பாசிட்டிவா, அப்படியா இப்படியான்னு கேட்க அம்மா எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து வெளியே விட பிக் பாஸ் அவர்கள் அம்மா ஏய் என்னம்மா சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் சத்த கட்டாமல் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதியோட அம்மாவுக்கு பயங்கரமான வார்னிங்ன்றதை நம்ம பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போது கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோடில் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா நிறைய விஷயத்தை கட் பண்ணுறதுக்கு அதிகப்படின வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னேன், விக்கல்ஸ் விக்ரம் மேட்ரியை நிறைய கட் பண்ணிட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறத சேனல் பயங்கரமாக இதாக இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே எபிசோடில் விக்கல்ஸ் விக்ரம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் பண்ணார் இல்லையா, அந்த விஷயம் நிறைய பேசப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, ஏன்பா ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணால் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எஃப்ஜே அவர்கள் ஆதிரி அவர்களை தூக்குனதே ஒரு பிளான்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிடிஎஃப் டாஸ்க்கு அவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான டஃப் கண்டெண்டர்ஸ். ஸோ அவங்கள தூக்கினா நம்ம ப்ராடக்ட் யாரையா உள்ளே தூக்கி போடலாம், சபரி இல்லை விக்கல் சிக்கிரமாக தூக்கி போடலான்றது தான் அவங்க பிளானு. அவங்க வேற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க மக்களே, வேற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. பட் கமருதீன் ஆர் விஜய் பார்வதியில் ஒரு ஆள் அன்ஃபேரில் வெளியே போகிறது உறுதி. அது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அஃபிஷியல் ஓட்டிங் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.